வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து நோடல் அனாலிசிஸ் வித் டிபெண்டன்ட் சோர்சஸ்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் 2023 கேட்டிருக்காங்க. அதாவது டிட்டர்மைன் ஐஎக்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் நெட்வொர்க் ஷோன் இன் ஃபிகர். ஸோ ஐஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்யூட்ல ஐஎக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ்ன்னு எங்க போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இந்த கரண்ட்டுக்கு பேர் தான் ஐஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுல போகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் தான் ஐஎக்ஸ். ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் தி கரண்ட் ஃப்ளோ இன் 5 ஓம் விச் இஸ் நதிங் பட் ஐஎக்ஸ். ஓகேங்களா? ஓம்ஸ் லா I ஈக்குவல் டு V பை ஆர். அப்போ இது இந்த ஐஎக்ஸ் இந்த 5 ஓம்ல போகிற கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் நமக்கு முதல்ல தெரியணும். 5 ஓம்ல என்ன வோல்டேஜ் இருக்கு டிவைட் பை 5 ஓம் போட்டோம் அப்படின்னா தட் இஸ் a current flowing through IX. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம். நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் we have to identify the number of nodes. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ்னா ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல மினிமம் 3 எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கணும். அதுதான் பிரின்சிபல் நோட். அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். 2 எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருந்தா அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இது ஒரு நோடு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நோட் 1 எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல 4 எலிமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. அது நோட் 2 எடுத்துக்கலாம். இந்த நோட் 1ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம V1 எடுத்துக்கலாம். நோட் 2ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம V2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் நோடா எடுத்துக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் நோட்னா இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம 0 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தமா இந்த ப்ராப்ளத்துல 2 நோடு தான். தட் இஸ் நோட் 1 அண்ட் நோட் 2. நோட் 1ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1, நோட் 2ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V2. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளத்துல நமக்கு டிட்டர்மைன் நோட் வோல்டேஜஸ் கேட்கல. V1 V2 கண்டுபிடிக்க சொல்லல. ஒன்லி IX மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. வாட் இஸ் IX? இட் இஸ் a current flowing through 5 ohm resistor. ஸோ 5 ஓம்ல என்ன கரண்ட் போகுதுன்னா V by R. 5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிவைட் பை R. 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் என்ன? R. ஆரோட வேல்யூ என்ன? 5. ஸோ இங்க என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெஸ்டர் 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல V2ன்ற பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த இடத்துல 0 வோல்ட்ல இருக்கு. அப்போ V2 மைனஸ் 0 தட் இஸ் V2. இந்த 5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V2. அப்போ 5 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் என்ன? IX. IX ஓட வேல்யூ என்ன? I ஈக்குவல் டு V by R. தட் இஸ் V2 by 5. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா IX கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம V2 by 5ன்னு போடணும். ஏன் V2 by 5 போடுறோம்னா அந்த 5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V2. அந்த ஓம் ரெஸ்டோட வேல்யூ 5. அப்போ V2 by 5 போட்டால் நம்ம IX ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம IX கண்டுபிடிக்கிறதுக்கு V2 மட்டும் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் V2? இட் இஸ் தி நோட் வோல்டேஜ் அட் நோட் 2. நோட் 2ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் V2. அப்போ நம்ம V1 கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. V2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். V2 கண்டுபிடிச்சு டிவைட் பை 5 போட்டோம் அப்படின்னா we will calculate the IX value, that is current flowing through the 5 ohm resistor. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த சர்க்யூட்ல நார்மல் நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் கிடையாது. இட் இஸ் ஹேவிங் ஒன் டிபெண்டன்ட் சோர்ஸ். ஓகேங்களா? 2 கரண்ட், இங்க 3 கரண்ட் சோர்ஸ் இருக்கு. இதுவும் ஒரு கரண்ட் சோர்ஸ் தான், இதுவும் ஒரு கரண்ட் சோர்ஸ் தான், இதுவும் ஒரு கரண்ட் சோர்ஸ் தான். இந்த சர்க்கிள்குள்ள இருக்கு இல்லையா, இது 2 பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணிருக்கு. இது -3 ஆம்ப்ஸ்னா இது -3 ஆம்ப்ஸ், இது 4 ஆம்ப்ஸ்னா 4 ஆம்ப்ஸ். வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். இந்த டைமண்ட் ஷேப்ல போட்டிருக்காங்க இல்லையா, இதுவும் ஒரு கரண்ட் சோர்ஸ் தான். ஆனா இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா IXன்ற ஒரு வேல்யூ டிபெண்ட் பண்ணிருக்கு. IXன்றது என்ன? இந்த 5 ஓம்ல போற கரண்ட். ஓகேங்களா? அப்போ இது ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ். ஏன் டிபெண்டன்ட் சோர்ஸ்னா இந்த 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 கரண்டோட மேக்னெட் பார்த்தா 3 into IX. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்ல வேற ஒரு வேரியபிள் டிபெண்ட் பண்ணிருக்கு. அது இந்த வேரியபிள் என்ன? IX. IX இஸ் நதிங் பட் கரண்ட் ஃப்ளோ இன்டு 5 ஓம் ரெசிஸ்டர். ஓகேங்களா? அதனால இது என்ன சொல்லணும்னா டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு எப்பவுமே டிபெண்டன்ட் சோர்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது முதல்ல டிபெண்டன்ட் வேரியபிளை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இங்கே டிபெண்டன்ட் வேரியபிள், இந்த டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வேரியபிள் டிபெண்ட் IX டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த சர்க்யூட்ல IX எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த சர்க்யூட்ல IX எங்க இருக்குன்னா இட் இஸ் கரண்ட் ஃப்ளோ இன்டு 5 ஓம் ரெசிஸ்டர். ஓகேங்களா? அப்போ இந்த IXன்றது என்னன்றது முதல்ல நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதணும். IX ஈக்குவல் என்ன? இட் இஸ் கரண்ட் ஃப்ளோ இன்டு 5 ஓம் ரெசிஸ்டர், தட் இஸ் V2 by 5 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? IX ஈக்குவல் டு V2 by 5. அப்போ இந்த 3IX எப்படி எழுதலாம்? 3 into IX. ஸோ IX ஓட வேல்யூ என்ன? V by 2. அப்போ 3IX எப்படி எழுதலாம்? 3 into V2 by 5 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா IX ஓட வேல்யூ என்ன? V2 by 5. அப்போ 3 by 5 ஓட வேல்யூ என்ன? 0.6. அப்போ 3IX ஓட வேல்யூ என்ன? 0.6 V2. 3IX பதிலா நம்ம என்ன எழுதலாம்னா 0.6 V2 எழுதலாம். ஓகேங்களா? இப்போ நோட் 1ல KCL அப்ளை பண்ண போறேன். as well as நோட் 2ல KCL அப்ளை பண்ண போறேன். இந்த ரெண்டு KCL அப்ளை பண்ணி கிடைச்ச இந்த நோட் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணோம்னா we can able to find the node voltages V1 and V2. ஓகேவா? இப்போ applying KCL at node 1. ஸோ நோட் 1ல KCL அப்ளை பண்ண போறேன். KCL என்ன சொல்லுது? sum of incoming current equal to sum of அவுட்கோயிங் கரண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல என்னென்ன இன்கமிங் கரண்ட்னா இதுல 4 ஆம்ஸ் ஒரு இன்கமிங் கரண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 3IXன்றது ஒரு கரண்ட் சோர்ஸ் தான். இட்ஸ் அவுட் கோயிங் கரண்ட். ஏன்னா நோட்ல இருந்து அவுட்வர்ட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அன்னோன் கரண்ட்ஸ் ரெண்டுமே நம்ம என்ன எடுத்துக்கணும்? அவுட் கோயிங் கரண்ட் எடுத்துக்கணும். இது ஒரு அவுட் கோயிங் கரண்ட், இது ஒரு அவுட் கோயிங் கரண்ட். ஸோ இந்த ரெண்டு சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். இந்த ரெண்டு அவுட் கோயிங் கரண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன அவுட் கோயிங் கரண்ட் போகுது? 10 ஓம்ல என்ன வோல்டேஜ் இருக்கு? V1 minus 0, தட் இஸ் V1. அப்போ இதுல போற கரண்ட் என்ன? V1 by 10 எழுதலாம். அதே மாதிரி 20 ஓம்ல என்ன கரண்ட் போகுதுன்னா 20 ஓம்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு தெரியணும். 20 ஓம் ஒரு எண்ட் வந்து V1 பொட்டன்ஷியல் இருக்கு, இன்னொரு எண்ட் வந்து V2 பொட்டன்ஷியல் இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் நோட் 1ல பார்க்கும்போது 20 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V1 minus V2 எழுதலாம். அப்போ 20 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் என்ன? V1 minus V2 by 20 எழுதலாம். ஓகேவா? 10 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் V1 by 10, 20 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் V1 minus V2 by 10. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு அவுட் கோயிங் கரண்ட் ஈக்குவல் டு ரெண்டு இன்கமிங்
இந்த 2 அவுட் கோயிங் கரண்ட், இதுவும் அவுட் கோயிங் கரண்ட் தான். ஓகேங்களா? 3ix என்னது அவுட் கோயிங் கரண்ட் தான். இது மட்டும் தான் இன்கமிங் கரண்ட். இந்த 3 அவுட் கோயிங் கரண்ட்டையும் ஆட் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டூ 4ன்னு எழுத போறேன். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க எழுதியிருக்கேன். கேசிஎல் அப்ளை பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா V1/10, 20 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா V1 - V2/20, இந்த 20 V1 - V2/20. அடுத்தது நமக்கு இதுவும் ஒரு அவுட் 3ixன்றதும் ஒரு அவுட் கோயிங் கரண்ட் தான். ஸோ பிளஸ் 3x. ஸோ இது ஒரு அவுட் கோயிங் கரண்ட், இது ஒரு அவுட் கோயிங் கரண்ட், இது ஒரு அவுட் கோயிங். மூணுத்தையும் என்ன பண்ணிட்டு சம் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் டூ இன்கமிங் கரண்ட். இந்த 4 ஆம்ப்ஸ் கரண்ட் தான் இன்கமிங் கரண்ட். இட் இஸ் டுவர்ட்ஸ் தி ஜங்ஷன். ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டூ 4 எழுதியாச்சு. இது எல்லாமே நம்ம V1/10 எழுதலாம். V1/20 - V2/20. அப்போ 3ix. இந்த 3ixக்கு நான் ஆல்ரெடி வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம்? 3ix எப்படி எழுதலாம்னா 0.6 V2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ 3ix பதிலா நான் என்ன எழுதுறேன்னா 0.6 V2ன்னு எழுதுறேன். தட் இஸ் ஈக்குவல் டூ 4. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து V1 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.15 V1 பிளஸ் 0.55 V2 ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து நோட் 1ல கிடைச்ச நமக்கு வோல்டேஜ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நோட் 1ல நம்ம கேசிஎல் அப்ளை பண்ணி கிடைச்ச நோட் வோல்டேஜ் ஈக்குவேஷன் தான் இது. அதே மாதிரி நம்ம இப்போ நோட் 2க்கு கேசிஎல் அப்ளை பண்ண போறோம். ஸோ நோட் 2ல பார்த்தீங்கன்னா இன்கமிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா 3ixன்ற ஒரு இன்கமிங் கரண்ட் வருது. அப்புறம் -3 ஆம்ப்ஸ்னு ஒரு இன்கமிங் கரண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் ரெண்டும் இன்கமிங் கரண்ட். அவுட் கோயிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஓம்ல போறதும் அவுட் கோயிங் கரண்ட் தான். இந்த 20 ஓம்ல போறதும் அவுட் கோயிங் கரண்ட் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். ஸோ இதுல என்ன அவுட் கோயிங் கரண்ட் போகுது? V2/5. இதுல என்ன அவுட் கோயிங் கரண்ட் போகுது? வித் ரெஸ்பெக்ட் டு நோட்ல 2ல இருந்து பார்க்கும்போது V2 - V1/20 எழுதலாம். ஸோ இப்போ இந்த 2 அவுட் கோயிங் கரண்ட்டையும் சம் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இன்கமிங் கரண்ட் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கேன். நோட் 2ல ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ஓகே 5 ஓம்ல போற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா V2/5. 20 ஓம்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா V2 - V1/20. ரெண்டு அவுட் கோயிங் கரண்ட். ரெண்டும் சம் பண்ணிட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்கமிங் கரண்ட் இருந்துச்சு. ஒன்னு வந்து 3ix, இன்னொன்னு வந்து -3 ஆம்ப்ஸ்ன்ற இன்கமிங் கரண்ட். சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட். ஓகேங்களா? இப்போ V2/5, V2/20 - V1/20 தட் இஸ் ஈக்குவல் டு 3ix. 3ixன்றது ஆல்ரெடி நம்ம 3ix பதிலா என்ன எழுதலாம்? 3ix பதிலா 0.6 V2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 3ix பதிலா 0.6 V2 -3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல இது எல்லாமே நம்ம வந்து V1 காமனா, V2 காமனா, V2/5, V2/20 - V1/20. இங்க இதுக்கு முன்னாடி இங்க பிளஸ் 0.6 V2 இருந்தது. அது இந்த பக்கம் கொண்டு வந்தா -0.6 V2 இருக்கு. ஈக்குவல் டு -3. இப்போ V1 தனியா, V2 தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.05 V1 பிளஸ் 0.35 ஈக்குவல் டு 3 கிடைக்கும். இதுதான் நோட் 2ல நமக்கு கிடைச்ச வோல்டேஜ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதிருக்கேன். அதாவது V1 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 0.15, 0.05. V2 ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 0.55, 0.35 இன்டு V1, V2. V1ன்றது நோட் வோல்டேஜ் 1, நோட் 2ல இருக்கக்கூடிய வோல்டேஜ். இது I1, I2. நோட் 1ல இருக்கக்கூடிய கரண்ட், இது நோட் 2ல இருக்கக்கூடிய 4, 3. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே இந்த மேட்ரிக்ஸ் நீங்க எழுதிட்டு டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ என்ன டிடர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கும்? 0.015 மைனஸ் இன்டு 0.35 மைனஸ் 0.55 இன்டு 0.05 போட்டீங்கன்னா நமக்கு டிடர்மினன்ட் கிடைச்சிரும். டிடர்மினன்ட் பார்த்தீங்கன்னா 0.025 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து V1 டெல் V1 கண்டுபிடிக்கணும்னா தேவையில்லை. எனக்கு V2 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா Ix ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா Ix ஈக்குவல் டு V2/5. அதனால V2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். V2 ஈக்குவல் கண்டுபிடிக்க என்ன தெரியும்? எனக்கு டெல் V2 தெரியணும். ஸோ வாட் இஸ் டெல் V2? டெல் V2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த செகண்ட் காலத்தை கரண்ட் காலத்தால மாத்திக்கங்க. ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படி வச்சு செகண்ட் காலத்தை வேலை 4-3 போடுறேன். ஓகேங்களா? செகண்ட் காலத்துக்கு பதில் 4-3 போட்டுட்டு இதுக்கு நம்ம டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.25 கிடைக்குது. ஸோ டெல் V2 வந்து 0.25. டெல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.25. அப்போ வாட் இஸ் V2? V2 என்ன? டெல் V2 பை டெல். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 0.25 பை 0.025. ஸோ நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 10. V2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 வோல்ட். ஓகேங்களா? ஸோ நோட் வோல்டேஜ் 2 மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். நோட் வோல்டேஜ் 1 ஏன் கண்டுபிடிக்கலன்னா கொஸ்டின்ல கேட்கல. ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா Ix தான் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் Ix? இட் இஸ் V2/5. ஸோ V2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். வாட் இஸ் V2? that is 10 volt. Therefore Ix equal to என்ன 10/5 னு எழுதலாம். So what is 10/5? That is 2 amps. Ix ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 amps. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி மெஷ் அனாலிசிஸ் வித் டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆனாலும் சரி, இல்லை நோடல் அனாலிசிஸ் டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க அந்த டிபெண்டன்ட் சோர்ஸஸ்க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதுறோம். எந்த டிபெண்டன்ட் சோர்ஸோ அது என்ன பேராமீட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேராமீட்டருக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் தட் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் நோடல் மெத்தடா இருந்தால் நோட் வோல்டேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதே மெஷ் மெத்தடா இருந்துச்சுன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மெஷ் கரண்ட்ல அந்த டிபெண்டன்ட் வேரியபிளை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.